ஏய், என்னடி பாத்துட்டு பாக்காத மாதிரி உட்கார்ந்திருக்க? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன். என்ன பேச மாட்டியா? உன்கிட்ட என்ன பேச சொல்ற? இப்பதானே உன் புருஷன் வந்து என் அப்பாவை திட்டிட்டு போனாரு. இப்ப நீ வந்து அப்பாவை திட்டணும்னா திட்டிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுக்கடி அவரை திட்ட போறேன்? எனக்கு அழகர் ஒன்றும் ஃப்ரெண்ட் இல்லையே. நீதானே என் ஃப்ரெண்டு. அப்ப அழகர் ஃப்ரெண்டுனா அவர் வந்து என் அப்பாவை திட்டலாமா? ஏன், யாராவது என்ன ஏதாவது பேசினா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? ஹே, அதுக்காக யார் என்னங்கிற ஒரு வரமுறை வேணாமா? ம், ஆதியும் அழகரும் உன்னை பத்தி சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஏய், அவங்க நம்மளை பத்தி என்ன சொன்னாங்க? ஆமா, நீயும் நானும் சும்மா பேருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறதோ இல்ல ஒருத்தர் கூடனா இன்னொருத்தர் வந்து நிக்கிறதோ அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி நாமளும் அப்படிதானே இருப்போம். ஏய், இங்க பாரு, ஆல்ரெடி நான் கடுப்புல இருக்கேன். நீயும் ஏதாவது சொல்லி என்னை வெறுப்பேத்திட்டு இருக்காத, சொல்லிடு. நான் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? ஆதி செஞ்சது தப்பா இருந்தாலும் அவர் அழகருக்காக வந்து நிக்கிறார்ல. அழகரை திட்டினது உங்க அப்பாவா இருந்தாலும் ஆதி யோசிக்காம வந்து சண்டை போட்டார்ல. அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது நாம கொஞ்சம் கம்மிதான். இங்க பாரு, இப்படி முட்டாள்தனமா வந்து சண்டை போட்டுட்டு போறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? முட்டாள்தனமோ புத்திசாலித்தனமோ ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வந்து சண்டை போடுறாங்களா இல்லையா? ஆனா நீ நான் சொல்றத கூட கேட்க மாட்டேங்கிற. நீ என்ன சொல்லி நான் கேட்கல, சொல்லு. என்னடி கேட்டிருக்க? நீ என்ன கேட்டிருக்க? அழகர் கூட எவ்வளவு சண்டை வந்தாலும் அவரை விட்டுறாதன்னு சொன்னேன்ல, அத நீ கேட்டியா? என்ன சும்மா சும்மா எல்லாரும் என்னைய திட்டிட்டு இருக்கீங்க? நேத்து அவன் வந்து மன்னிப்பு கேட்டப்போ இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நானும் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா அழகர் இப்படி பேசுவான்னு நான் என்ன எதிரா பார்த்தேன்? ஏண்டி, மன்னிப்பு கேக்குறதும் கால்ல விழறதும் ஒன்னா? ஏய், இத பட்டிமன்றம் போடுற அளவுக்கு எல்லாரும் பேசிட்டாங்க. இப்போ உன் பங்குக்கு ஏதாவது சொல்லணுமா? சொல்லு, நான் கேக்குறேன். மத்தவங்க சொல்றாங்க ஓகேடி, எனக்கு பிரச்சனை இல்ல. நீயும் அதே சொல்ற, என்னடி பண்றது? நான் உன்னை கேட்கவா? எனக்கும் அழகருக்கும் முன்னாடி சண்டையே வந்தது இல்லையா? நாங்க எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம், திரும்பி பேசிக்க தானே செஞ்சிருக்கோம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எவ்வளவு சண்டை போட்டாலும் அழகர் உன் கூட தானே இருந்தாரு, இந்த வீட்லயே தானே இருந்தாரு. ஆனா இப்ப அவர் எங்க இருக்காரு? அவன் வீட்டை விட்டு போவான்னு எனக்கு எப்படிடி தெரியும்? அவர் போகலன்னா என்னடி அர்த்தம்? உங்க அம்மா வீட்டை விட்டு போயிருப்பாங்கல்ல. இங்க பாரு, அப்பா செஞ்சது தப்போ இல்லையோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா இந்த வீட்ல ஒண்ணு உங்க அம்மா இருக்கணும் இல்ல அழகர் இருக்கணும்னு சொன்னது தப்பு தானே? பாரதி, அது அப்பா சும்மா கோவத்துல சொல்லிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல அவர் நார்மல் ஆயிருப்பாரு. அதே தானடி அழகருக்கும். அவரும் கோவத்துல தானே இதெல்லாம் செஞ்சாரு. நீ ஏண்டி இன்னும் அவரை போய் வீட்டுக்கு கூப்பிடல? ஏய், அன்னைக்கு நானும் கோவத்துல இருந்தேன், அதான் கூப்பிட தோணலடி. ஏய் வேண்டாண்டி, இந்த கோவம் மட்டும் வேண்டாம். இந்த கோவம் ஒரு சுயநலவாதி. அது நமக்குள்ள வந்துட்டா நம்ம கூட இருக்கிற எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அது மட்டும் தனியா நம்ம கூட ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கும். என் கோவத்தால நான் என்னெல்லாம் இழந்திருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன். கோவத்தை காரணம் காட்டி அழகரை தள்ளி வச்சிடாத. அப்புறம் ஒரு நாள் அவர் வேணும்னு நீ நினைக்கும் போது அவர் தள்ளி போயிடுவாரு. ஆதியும் அழகரும் நம்மளை விட பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னதுக்கே நீ கோவப்பட்டல்ல, அந்த கோவம் உண்மைனா அவங்கள விட நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு நான் சொல்றத நீ ப்ரூவ் பண்ணணும். சரி சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். நீ போய் அழகரை கூப்பிடு. இனிமே என்ன சண்டை வந்தாலும் அழகர் உன்னை விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லி கூப்பிடு. நான் பேசினாலே அவன் தள்ளி தள்ளி போறான்டி. ஏய், நீ பண்ணதுக்கு போன உடனே உன்னை கட்டி பிடிச்சு கொஞ்சம் வரா? நீயும் அப்பாவும் அவரை படுத்தின பாட்டுக்கு இந்த கோவம் கூட அவருக்கு இல்லாம இருக்குமா? என்ன பாரதி, அவன் கோவப்பட்டா மட்டும் சரின்னு சொல்ற, ஆனா நான் கோவப்பட்டா மட்டும் தப்புங்கிற. ஏன்னா அழகர் என் ஃப்ரெண்ட் இல்ல, ஆண்டாள் தான் என் ஃப்ரெண்டு. இப்படி சொல்லியே ஏமாத்திட்டு. ஏய், உனக்கு நான் பட்ட கஷ்டம்லாம் இன்னும் மறந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்திலே இருக்கும்போது அவங்க கூட நம்ம பேசாம அவங்கள நம்ம தள்ளி வச்சுட்டே இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம்டி. அந்த கொடுமையை நீ அனுபவிக்க கூடாது. தயவு செஞ்சு அழகர் கிட்ட போய் பேசி கூட்டிட்டு வா. இல்ல ரெண்டு பேரும் இப்படிதான் பிடிவாதம் பிடிப்பீங்கன்னா உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் என்ன ஆகும்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்ல. அதுக்கப்புறம் உன் இஷ்டம் டி.
நானும் இன்னைக்கு நேரத்துல இருந்து ஒன்றா பழகலடா. 10 வருஷமாக பழகிட்டு இருக்கோம். என்னை எத்தனையோ தடவை நீ சந்தோஷப்படுத்தியிருக்க, ஆறுதல் தந்திருக்க. ஆனால் நான் உனக்கு உண்மையாக இல்லைடா. பல தடவை உன்னை கண்டுக்காம விட்டுருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டியில் வந்ததுல இருந்து இப்போ உன்னை டெய்லி பார்க்கறது விட்டேன்டா. இந்த பொண்டாட்டிகளை வாழ்க்கையில் வந்தால் நட்பை பிரிச்சுடுவாங்கன்னு சொல்றதெல்லாம் சரியா தானே இருக்கு. சரி விடு, தயவு செஞ்சு இதெல்லாம் மனசில் வச்சுக்காம கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ண. இப்படி நீ முரண்டு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது மாப்ள. தயவு செஞ்சு ஓப்பன் ஆயிரு மாப்ள. மூடி சுத்தி கிடக்குது, இப்படி பண்ணினா எப்படி மக்கர் சூப்பர் மாப்ள. முன்னாடிலாம் நைட்டு தான் குடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ பகல்லே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றதுனே தெரியல. ஏன் பகல்ல குடிச்சா ஏறாதாமா? எனக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன், எனக்கே பார்த்தது. சும்மா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு கிளாஸை நீட்டினா என்ன அர்த்தம்? என்னது புது சரக்கா இருக்கே? டேய், இது சரக்கே இல்லடா. இதை வச்சு உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல வச்சு என் கூட பேச வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. பாட்டில் திறக்க தெரியாது, ஆனா குடிக்க மட்டும் நல்லா தெரியும் இல்லையா? ஸ்மாலா லார்ஜா? போதும். Cheers. Cheers. என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பேசிடக்கூடாது, கஷ்டமா இருக்குது எனக்குள்ள. அதான் நானும் கோவத்தில் பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன்ல, அப்புறம் என்ன? மன்னிப்பு கேட்டா பேசினதெல்லாம் சரியா இருமா என்ன? வேற என்ன பண்ணணும்? என்ன இருந்தாலும் அந்த மாதிரி பேசிடக்கூடாது மாப்பிள்ள. நீ தப்பு தான் மாப்பிள்ள, அதான் மன்னிப்பு கேட்டேன்ல. மன்னிப்பு கேட்டால் போதுமா? எல்லாம் சரியா இருக்கும். வேற என்ன பண்ண சொல்ற? வாட்டர் வேண்டாம். அன்னைக்கு ஏன் மாப்பிள்ள இப்படி பேசுவாமா? நீ அப்படி பேசலாமா? நீ நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? தப்பு தான் மாப்பிள்ள, அப்படி பேசிருக்க கூடாது. ஆனால் உன்னை அப்படி பேசினதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? நீ எதுக்கு ஃபீல் பண்ண? உனக்கு என்ன திட்ட உரிமை இல்லையான்னு? திட்டுறா, அடி, என்ன வேணா பண்றா, நான் உன் அழகறேன் நான். இல்லை மாப்பிள்ள, நான் உன்னை அப்படி பேசிருக்கவே கூடாது. அப்போ ஒன்று தெரியுமாப்பிள்ள, மாண்டி பிள்ளை கேட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. சரியா ஃப்ரெண்ட்ரா நீ? எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை மாப்பிள்ள, அதுக்கும் மேலே இன்னொரு ஒன்று இரு. டேய், ஏன்டா அப்படி பேசி தொலைஞ்சியாமா?
என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள, நான் பேசுற தப்பு தான். மன்னிப்புலாம் கேட்காதடா. அன்னைக்கு நான் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்திருப்பேன்டா. கூட்டு வந்து சாப்பாடுல ஊட்டி விட்டல நீ. அந்த வீடியோ நான் பார்த்தேன் தெரியுமா? உன்ன மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா மாப்பிள்ள. ஏய், எனக்கும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனால் நீ என்கிட்ட பேசாமல் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாப்பிள்ள. பேசுகிறா. அது சரி, நானும் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன், எனக்கும் கஷ்டமாக தானே இருந்துச்சு. சரி, இது பாரு மாப்பிள்ள, இனி என் கூட பேசணும், சரியா? டேய் பேசுவேன்டா, உங்ககிட்ட மட்டும்தான்டா பேசுவேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ்டா மாப்பிள்ள, எனக்கு நீ மட்டும்தான்டா இருக்க. அப்படிலாம் சொல்லாத மாப்பிள்ள, நான் உன் கூட இருக்கேன். ஆமாம் மாப்பிள்ள, எனக்கு நீ மட்டும்தானே மாப்பிள்ள இருக்க. இருக்கேன்டா. இது வேற கூட பேசாம மட்டும் இருக்காது மாப்பிள்ள. இருக்கேன். I love you மாப்பிள்ள. ஏய், அழாத. எதுக்குடா அழற? மாப்பிள்ள, ஐ லவ் யூடா. அழாதன்னு சொல்றான்ல, அழாம இரு. அழாதடா. கைடா. தோசைக்கு எனக்கு போதகி வாய மூடு மூடு மூடு. நான் ஒரு நேரம் தூங்குறேன். கணேஷ், ஆமாம் ஆமாம், யா ஆமாம், நான் ஒரு 2 டேஸில் ஹைதராபாத் வந்துடுவேன். ஓகே. அதுக்கப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் திரும்ப கால் பண்ணுறேன். ஓகே. அடி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வாங்க, உள்ள வாங்க. இல்லையா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தோம். பாட்டி, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் ஆண்டாள பவனை அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பு தான் பாட்டி. ஆனால் அவரும் அழகர்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாதுல்ல. என்னையா நீ பாட்டி அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? நீ தர்மலிங்கத்துக்கிட்ட பேசினது தப்பே கிடையாது. அவனை நீ 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அவ செய்யற வேலைக்கு அவ எப்படியாவது எங்கேயாவது வாங்கி கட்டிக்க வேண்டியவன் தான். நீ திட்டினதுல தப்பே இல்லை. ஆனா இப்ப நான் அதுக்காக வரல. வேற எதுக்கு பாட்டி? அழகர் பையன் இல்லாம வீடே ஒரு மாதிரியா இருக்கியா? அவனை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லியா? பாட்டி, எப்படி பாட்டி? நான் தர்மலிங்க பேசுனதெல்லாம் அவனை பெருசா எடுத்துக்க வேணாம்னு சொல்லியா? அது சரிதான் பாட்டி, ஆனா ஆண்டாள் இருக்கும்போது அவன் எப்படி அங்க? அண்ணே, ஆண்டாள் அக்காவும் அழகர் மாமா இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன ஒண்ணு, அதெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சண்டை போடுறதுக்காகவாவது அழகர் மாமா வேணும். அவரு வந்தா முதல்ல சந்தோஷப்படுறது ஆண்டாள் அக்காவா தான் இருப்பா. என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எங்களாலையும் தான் புரிஞ்சுக்க முடியல. ஒண்ணு 2 பேரும் எலியும் பொண்ணியமா மல்லு கட்டிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா நல்ல பாம்பு சார பாம்பு மாதிரி ஒன்னா பின்னிக்கிட்டு கிடப்பாங்க. ஆண்டாளுக்கு அழகரும் சரி, அழகருக்கு ஆண்டாளும் சரி, 2 பேருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? எல்லா பிரச்சனைக்கும் இவங்க அப்பந்தான் காரணம். அதனாலதான் இவங்க 2 முட்டிட்டு கிடக்குதுங்க. விடுங்க பாட்டி, அவரை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன் பாட்டி. அதெல்லாம் சரி பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கியா? ஆனா அந்த அழகர் பையன் எப்பவும் கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் இருந்தான். இப்ப எட்ட போய் நிக்கிறானா? அதான் எனக்கு கையொடிஞ்ச மாதிரி இருக்கியா? ஆமாண்ணே, வீடே ஒரு மாதிரி இருக்குண்ணே. புரியுது, அழகரங்க எப்படி இருப்பான்னு நான் தான் பாத்திருக்கேனே. சரிதான், அவன் இல்லாம வீடு அப்படிதான் இருக்கும். நீ சொன்னா அவ என்ன வேணும்னாலும் செய்வாயா? அவங்கிட்ட சொல்லி வீட்டுக்கு வர சொல்லியா? பாட்டி, அவனாலையும் இங்க ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது. அதிகபட்சம் 1 நாளோ இல்ல 2 நாளோ தான் இங்க இருப்பான், அவ்வளவுதான். அதுக்குள்ள நீங்க அவனை கூப்பிடலன்னு வைங்க, அவனே கிளம்பி வந்துருவான். நானும் அப்படிதாயா நம்பிட்டு இருந்தேன். ஆனா இந்த தடவை நடந்தது எல்லாமே நம்ம கைய மீறி போயிடுச்சியா. வாய மீறி வார்த்தையெல்லாம் கொட்டிருச்சியா.
அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு ஈரமெல்லாம் இருக்காதா? அவனை போட்டு ஆளுக்கு இந்த பாடு படுத்தினா அவன் பாவம் என்னையா பண்ணுவான்? சரி பாட்டி, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் அவங்ககிட்ட பேசி அனுப்பி வைக்கிறேன். ஐயா ஆதி, நானும் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்னு தெரியல. நான் போறதுக்குள்ள என் பேர சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுவையா. என்ன பாட்டி இது? ஏன் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? அவன் இங்கே தான் இருக்கான், வந்துருவான் பாட்டி. நீங்க போயிட்டு வாங்க. அவங்கிட்ட கொஞ்சம் பேசி எப்படியாவது அனுப்பி வச்சிரியா? கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன் பாட்டி. நீங்க போயிட்டு வாங்க. பவி, பாட்டியை கூட்டிட்டு போ. சரிண்ணே. சரியா? கணேஷ், சாரி, ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன், அதனால தான். சரி, நீ சொல்லு. என்ன அழகர், இப்படி பகல்லையே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன மட்டும் திட்டுறீங்க? உங்க புருஷன் தானே குடிச்சேன், அவனை சொல்ல மாட்டீங்களா? அவர் எங்க குடிச்சாரு? அவர் வெறும் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்து உங்களை ஏமாத்தி குடிச்சேன்னு சொல்லிருக்காரு. ஊரே என்னை ஏமாத்துதுன்னா அவனும் என்ன ஏமாத்துறான்னு பாத்தீங்களா? என்ன பண்றது, நீங்க குடிச்சதானே அவர்கிட்ட நல்லா பேசுறீங்க. அதனால்தான் சரி உங்களை குடிக்க விட்டு அவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். நல்லா பேசுறீங்க நீங்க அவன் மாதிரியே. ரொம்ப தலைவலியா இருக்குது. மோர் எடுத்துட்டு வரீங்களா கொஞ்சம்? அதுக்குள்ளயா? ஏய், நீ என்ன இங்க பண்ற? டேய், முதல்ல மோர குடி. நீ போதையில இருக்கியா நார்மலா இருக்கியான்னு தெரியல, குடி. நாளா தெளிவா தான் இருக்கேன். உன்னை யார் இங்க வர இவளை யார் இங்க வர சொன்னா? வெளியே போக சொல்லுங்க இவளை. ஹே, அவன் என்ன உன் ஃப்ரெண்ட் ஆதி நினைச்சியா? என் ஃப்ரெண்டு பாரதிடா. இது அவ வீடு. ஓ, எல்லாம் செட்டு சேருவீங்களா இப்போ? நானும் என் ஃப்ரெண்ட் ஆதியை வர சொல்றேன். நாங்களும் செட்டு சேரட்டா? ஹே, நிறுத்து. நீ தான் ஆதிக்கிட்ட பேச மாட்டியே, முட்டிக்குச்சுல உங்களுக்கு. அப்புறம் என்ன? நீ அந்த நேம்ல பேசாத, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். என்ன சும்மா உன்னை மோர் குடிச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுவ? முதல்ல குடிடா. அதான் குடிச்சு முடிச்சிட்டல, இப்ப சொல்லு. இன்னொரு மோர் கிடைக்குமா? ஏய், ஏண்டா ராஸ்கல், சண்டை போட்ட வீட்டுக்கு வர மாட்டியா நீ? கையறே, என்ன மிரட்டுற? நீ தான் உங்க அப்பா சொன்ன ஜிங்கு 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 ஆடுறலடி. இப்ப யாரு அந்த மாதிரி? நான் ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆனது நீ பாக்கதானே? நீ பாரு, கட்டு பேத்திட்டு இருக்காத. ஏய், நீ கடுப்பேத்தாத. வெளிய போடு. நீ வெளிய போடா. ஏய், இங்க பாரு, 10 என்ற வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள அவனே வந்துட்டா நல்லது. இல்லன்னு வச்சுக்கோயேன். இல்லனா என்ன பண்ணுவ? ஒண்ணு வர முடியாது. ஐயோ அழகர், அவதான் அவ்வளவு தூரம் கூப்பிடுறாள்ல, போங்கல. சும்மா இருங்க நீங்க. 2. ஏய், ஏய், என்னங்க நீங்க? பசங்க ஃப்ரெண்ட பார்த்தோன்னா ஃபிகரை கட் பண்ணி விடுவாங்க. நீங்க என்னன்னா ஃப்ரெண்ட பார்த்தோன்னா என்ன கழட்டி விடுறீங்க? 3. ஏய், அமைதியா இரு. ஏய், நீ எவ்வளவு நாள் வர மாட்டேன் நானு. அப்படியா? அப்படிதான். 4. நான் தான் சொன்னேன்ல, அவளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ப்ளீஸ் போங்க. என்னங்க நீங்க? அந்த வீட்ல எனக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? 6. நீதான் 6. அழகர், ப்ளீஸ் அழகர், இந்த ஒரே ஒரு தடவை பாவம் அவளுக்காக போங்கள. நீ பாரு. ஆண்டாளு போதும் வளாடாத. 8. என்று ஐயோ அழகர், அழகர். ஏங்க, அந்த ஆள் எனக்கு காலில் விழி வச்சுட்டா நீங்க பாட்டுக்கு இதே பேசிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? 9. இங்க பாரு, பூத்தாடி காட்டுறவல்ல என்கிட்ட வச்சுக்காது சரியா? நாங்களாம் சுடுகாட்டுல சுண்டல் தின்னவங்க. நெருப்பு மேல உட்காந்து பாட்டம் பார்த்தவங்க. சூறாவளியை தூக்கி டவுசர் பாக்கெட்ல போட்டு அஜிங் கஜிங் கஜிங் ஜிங் ஜிங் ஜிங்னு டான்ஸ் ஆடினவங்க. உனக்கு டான்ஸ் ஆட வருமா? 10. 11 12 13 14 15 16 என்ன ஓவர் ஆடுற? ஓ, ஐ ஆல்சோ பேஸ்டி ஷூட்டிங் புட்டிங் கட்டிட்டியா? கட்டிங் டைட்டா இருக்கா? டைட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கா? ஆச்சு. ஏய், என்னடி பண்ண? நீ சும்மா வேடிக்கை பாரு. வா போலாம். அத்தா பவி, எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க எங்க போனா உனக்கு என்னடா? யாரு எப்படி இருந்தாலும்
உனக்கு தான் கவலையே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் கேக்குறேன்? அதான் இங்க யாரு அந்த அழகர் பையில மனசுல வச்சுக்கிட்டு என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. 1000 தான் இருந்தாலும் உனக்கு கொல்லி போட போறவன் நான் தான், அவன் கிடையாது. கொஞ்சமாவது நான் உன் மவன்ற நினைப்பு உனக்கு இருக்கட்டும். அந்த நினைப்பு இன்னும் இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த வீட்டுல நான் உக்காந்துருக்கேன். இல்லைனா என் பேரை போன அன்னைக்கே எதுவும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன்டா. அத்தா, நீ என்ன ஒரு குற்றவாளியை பாக்குற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கிற நீயே? பின்ன பெத்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறவனுக்கு பேரு குற்றவாளி இல்லையா? யாருதா சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத, சொல்லி போட்டேன். யாரு எனக்கு தான் அந்த அழகர் பையில பிடிக்காதுன்னு சொன்னேன். என் மவ ஆண்டாளுக்கு அவனை பிடிச்சா வாழ்ந்துட்டு போகட்டும்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் பண்ற சேட்டையில ஆண்டாளுக்கே அவனை பிடிக்காம இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண சொல்லிட்டு இருக்க நீயே? இவன் மட்டும்